தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாருடைய இருதயம் ஒன்றாகட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே. சிலுவையை ரத்தம் சிந்தி ரட்சித்து மீட்டீரே. திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே. சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி ரட்சித்து அணைத்தீரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை அதுவும் உமக்குத்தான். அன்பு பிதாவே, எங்களோடு பேசும், என்னோடு பேசும், சபையோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் உட்காருங்க, 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 வசனம் கேளுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பகுதிகளை, கடினமான விஷயங்களை சந்திக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நாம் கடினமான பாதைகளை தவிர்க்க முடியாது. unable to avoid the hardest situation in our life, but we must learn how to handle it. ஆனால் நாம் அதை எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கடினமான பாதைகளின் வழியாய் நீங்கள் நடக்கும்போது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஏதோ ஒன்றுக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்று அர்த்தம். அந்த பயிற்சியிலிருந்து வெளியில் வராதபடி, அந்த பயிற்சியிலே நின்று கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்ட பிறகு அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற வழியை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அநேகருக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கும் ஆசானாக மாறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால் ஒரு பாடு கூட சும்மா வரல, ஒரு நோக்கத்தோடு தான் வருகிறது. ஒரு நாளும் வீணாகாதே நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம், ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. நம்முடைய பாடு, நம்முடைய கஷ்டம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், பாடுகள் மத்தியிலே வசனத்தை விசுவாசத்தோடு பேச வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய தத்துவங்கள், தாட்ஸு, நிறைய பழமொழிகள், இதெல்லாம் நிறைய வளம் வருகிறது. நம்முடைய மீடியாவுக்குள்ளே எல்லாம் புகுந்து நம்முடைய இருதயத்தை தொடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வசனத்திலிருந்து வருகிற வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. அது ஒன்றுதான் உங்களை உயிர்ப்பிக்கும். பட் ஐ ஜஸ்ட் ரீட் இட். நான் அப்படி வர்றதெல்லாம் நான் படிப்பேன், ஆனால் அதை உள்ளே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன். எதை உள்ளே வைப்பேன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை தான் உள்ளே வைப்பேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை தான் ஜீவனை கொடுக்கும், ஜீவனை பிறப்பிக்கும், நம்மளை புதுப்பிக்கும், நம்மளை நிலைநிறுத்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை உயர்த்தும், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்துக்கொள்ளும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்கக்கூடாதுன்னா, மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தையாக, தூற்றுகிற வார்த்தையாக, குறை சொல்லுகிற வார்த்தையாக, அல்லது சபிக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்கு பைபிள், அது விஷம்.
என்னது? விஷம். விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசாமல் தேவனுடைய விஷயங்கள் நிறைந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். தேவனுடைய விஷயம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதை தான் நாம் பேசணும். எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கவனிங்க, ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 91:13. 91:13 வசனம் வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த விஷம் நிறைந்த கொல்லக்கூடியதை நீ கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் என்ன பண்ணணும் தெரியுமா? மற்றவங்களுக்கு பிரயோஜனமற்ற வார்த்தைகளை மிதிக்க வேண்டும், கொள்ள வேண்டும். நீங்களும் பேசக்கூடாது. மற்றவங்க கிட்ட இருந்து வருதுன்னா அதை என்ன செய்யணும்? மிதிக்கணும், மிதிக்கணும், மிதிக்கணும். அல்லேலூயா. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. இருக்கலாம். உள்ள வாங்காதீங்க அந்த விஷத்தை. விஷம்தான் கொல்லும். அல்லேலூயா. மற்றவர்களை பற்றி தீமையான காரியங்கள் உங்களுடைய காதுக்கு வரும்பொழுது ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லுங்க. நிறுத்து, இது தேவனுடைய வார்த்தை அல்ல, நிறுத்து அப்படின்னு சொல்லுங்க. அது நின்று போயிடும். அவங்களால அதை செயல்படுத்த முடியாது, பேச முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் அதை போட்டு நடந்து அதுக்கு மேலே நடக்கணுமே தவிர நீங்கள் அதை தூக்கி உள்ளே விடக்கூடாது, பாக்கெட்டுக்குள்ளே விடக்கூடாது. விரியன் பாம்பை தூக்கி பாக்கெட்டு விட்டால் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? பட்டக்குன்னு கடிக்கும். சிங்கம் என்ன பண்ணும்? வாடா நண்பா, நம்ம 2 பேரும் விளையாடலாம், போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லுமா? பட்டான்னு ஒரு அடி அடிக்கும். அப்போ உங்களை அடித்து கொள்ளுகிற அந்த விலங்குகளை நீங்கள் மிதிக்கணும், அதை உள்ள கொண்டு போய் வைக்கக்கூடாது. வார்த்தை தான் சிங்கம், வார்த்தை தான் விரியன். சொல்லுங்க, சத்தமா டக்குன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து வந்தாலும் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் உன் வார்த்தைகளை மிதிக்கிறேன் அப்படின்னு மிதிங்க. ரெண்டாவது, அது எழும்பவே எழும்பாது. எதை மிதிப்பன்னு சொல்றார் ஆண்டவர் சங்கீதத்தில்? சிங்கத்தின் மீதும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பா. விஷம் உள்ளதையெல்லாம் மிதிக்கணும். தேவனுடைய வார்த்தையெல்லாம் மதிக்கணும். சொல்லுங்க, விஷம் உள்ளதையெல்லாம் மிதிக்கணும், தேவனுடைய வார்த்தையை மதிக்கணும். நிறைய பேர் மாத்திடுறாங்க. தேவனுடைய வார்த்தையை தூக்கி போட்டு மிதிச்சிடுறாங்க. செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகர் சொல்வார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாங்கள் ஆபிரகாமுக்கு தகப்பன், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள் சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவார். எத்தனை வசனத்தில் இருக்கு? 3ஆம் அதிகாரத்தில் 9 இருந்து இருக்கு. 7 இல்லையா? அப்ப என்னன்னு கூப்பிடுறாரு? How John the Baptist addressed the people? Vipers, விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படி உங்களை கூப்பிட்டா போவீங்க அந்த மீட்டிங்க்கு? போவீங்க? போவீங்களா? போனவண்ண வாங்க விரியன் பாம்பு குட்டிகளை, ஞானசானம் எடுத்துக்கு வந்திருக்கீங்களா? வாங்க. ஓ, ஜபக்கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? பாம்பு குட்டிகளா வாங்க. யாரை போவோமா? பட் ஜான் த பேப்டிஸ்ட் அட்ரஸ் த பீப்புள். என்னன்னு கூப்பிட்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஆமாம்
உண்மைதான், உண்மைதான். விஷம் இல்லாத விஷம் உள்ள வார்த்தைகளை இது வரைக்கும் நான் பேசுறதே இல்லை. யாரா நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம் வாயில? அப்படின்னா நமக்கு பேர் என்னதான்? ஆமா, மனம் திரும்பிட்டோம்னா புறா. மனம் திரும்பிட்டோம்னா புறா. மனம் திரும்பலைன்னா இப்போ ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்க. நீங்கள் அந்த கிளைமாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானஸ்தானம் எடுக்க யார் யாரெல்லாம் வர்றாங்க மேலே போட்டிருக்குன்னா, நிறைய சுற்றி இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் யோகஸ்தானம் இடத்துல வர்றாங்க ஞானஸ்தானம் எடுக்க. அவங்கள பார்த்து அட்ரஸ் பண்ணுறாரு, சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களாம் இஸ்ரவேலர்கள் தான், ஆனாலும் அவர்களுடைய வாயிலே விஷம் இருந்தது, அதனாலே அவர்களை அப்படி அழைத்தார். அவர்கள் வருத்தப்படவில்லை, உண்மையை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எந்த சிந்தனையினால் தூண்டப்படுகிற வார்த்தைகளும் விஷமுள்ள வார்த்தைகள் தான். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுறாது. அடுத்ததாக இங்க கவனிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:32. முடிவிலே அது விளங்கும், அது விரியனை போல தீண்டும், பாம்பை போல கடிக்கும். எது? வார்த்தைகள், மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள். இன்றைக்கு என்னவனா பேசிட்டு இருக்காங்க மக்கள். எதை பற்றியோ யார பற்றியோ என்னென்னமோ கோணத்தில் பேசுகிறாங்க. வாசிங்க. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். உங்க வார்த்தைகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கடிக்குதுல்ல? யாரா சொன்னா? அவர் தான் சொன்னாருங்க. யார் சொன்ன? அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. கடிச்சிருச்சா? உறவு உடைஞ்சு போச்சா? ஒரு உறவை உடைப்பதற்கு நீங்கள் காரணமாய் ஆகிவிட்டா அந்த பாம்பின் விஷயம் உங்கள் வாயில் இருக்குன்னு அர்த்தம். அது கடிக்கும், அப்புறம் என்னம்மா? தீண்டும். தீண்டுனா என்ன அர்த்தம்? கடிக்கிறதுனா இப்படி, தீண்டுறதுனா கொத்துறது, ஒரு ஊசி போடுற மாதிரி போட்டுட்டு போயிடும். நன்றாய் கவனிங்கள். நம் வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். We must be accountable to God what we are speaking about others. பிறரை குறித்து பேசுகிற எல்லாவற்றை குறித்து நாம் நியாய தீர்ப்பு நாளை கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவேதான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை பேச வேண்டும், மற்றவைகளை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது பல விஷயத்தில் பின்னணி இருந்தாலும் அதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்திய 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். குறிச்சு வச்சுங்க, தயவு செய்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, தயவு செய்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதே போல மத்திய 23:31 எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடி வாசிங்க. 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க. நல்லா கவனிங்க. என்னது? மைக்கில் படிக்கிறீங்களா? மைக்கில் படிக்கிறீங்களா? எல்லாரும் கேட்கட்டும். விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டிகள்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நல்லதை எப்படிங்க பேசுவீங்க? ஏங்க, என்னதான் பாம்பை வளர்த்தாலும் அது கடிச்சா விஷம்தான். நல்ல பாம்பு கடிச்சாலும் அப்படின்னா நல்ல விஷம்னு அர்த்தம், சீக்கிரமாக ஏறும் விஷம்னு அர்த்தம். The words is important what you are speaking.
நீங்கள் பேசுகிற வார்த்தை மிக முக்கியம். அது பாம்பின் விஷம் நிறைந்ததை விட கொடியதான விஷம் உடையது. அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. somebody creating their own thought, சொந்த சிந்தனை உருவாக்குவாங்க. இதுக்கெல்லாம் கரெக்டாக கிடையாது, இந்த காலத்துக்கு இதுதான் கரெக்டு. உங்கள் சிந்தனை தான் உங்களுக்கு வச்சுக்கிற விஷம். அடுத்த வசந்த வாசிங்க 23:33. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ராபோஜனம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. நாம் எல்லாம் சபையினுடைய மெம்பராக இருக்கிறோம், ஆனால் பேசுகிற வார்த்தைகள், பிறரை குறித்து பேசுகிற வார்த்தைகள் சரியானதா இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குறாரு? நரக அக்கினிக்கு எப்படிங்க தப்பிப்பீங்க? பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறவனுக்குரிய தண்டனை தான் நரகம். கொலை பண்ணுறவனுக்கு அதுதான், பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறவனுக்கு அதுதான், திருடுறவனுக்கு அதுதான், தேவனை வழிபடாமல் அவனா ஒன்ற சொந்தத்தில் வழிபடுறதும் அவனுக்கும் அதான். பைபிளில் லிஸ்ட்டு போட்டிருக்குது, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எல்லா இடத்துலையும் லிஸ்ட்டு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு வசனத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்துட்டு எப்படி நீ நரகத்துக்கு தப்பித்துக்கொள்வான்னு பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து தான் கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாயை தவிர மீதி எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, வாய் இன்னும் ரட்சிக்கப்படல. வாய் இன்னும், சொல்லுங்க சத்தமா, என் வாய் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். கணவனை பார்த்து கொஞ்சம் வேண்டிய வாய் என்ன பண்ணுது? கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுது. யாரை பார்த்து? ஆமாம், தொட்டு தாலி கட்டின கணவனை கண்டபடி பேசுது. அதே மாதிரி நம்பி வந்த மனைவியை வாய் என்ன பண்ணுது? கணவனுடைய வாய் கணவர் சொல்லட்டும் என்னவன பேசுது. எப்படிங்க நரக அக்கினிக்கு தப்பிச்சுக்கிறது? ஆண்டவர் என்னையும் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். How you will escape out of hell? நரக அக்கினிக்கு எப்படி தப்பிச்சு கொள்வாய்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை அழுக்காயிடுச்சுன்னா டெட்டால் போயிட்டு கழுவுனா, கிருமிகளா ஆன்டிசெப்டிக் போட்டு கழுவிட்டா போதும். இருதயத்தில் இருக்கிற நினைவு தான் வாய் பேசுது. இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை தான் வாய் பேசுகிறது. இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை தான் வாய் பேசுகிறது. அப்படி என்றால் இருதயத்தை கழுவினால் தான் வாய் சரியாக பேசும். பொல்லாதவர்களாக இருக்க நீ நல்லது எப்படி பேச முடியாது. அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நல் வார்த்தைகளை பேச இயலும். நீங்களும் நானும் இயேசுவை போல பேச கற்றுக்கணும். அல்லேலூயா. ஏதா ஒன்றை பேசிட்டு எதையா ஒன்றை கொண்டு வந்து விளைவிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? புரிஞ்சவங்க கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம். 140 சங்கீதத்தில் 3 வசனம். 140 சங்கீதம் 3 வசனம். எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனப்பை எடுத்து சொன்னால் எல்லாரும் எடுக்கணும். 140 சங்கீதத்தில் 3 வசனம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாக்கை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ். என்னங்க யாரை பத்தி போடுது? யாரை பத்தி போட்டிருக்கு? மனுஷனை பத்தி பேசுதுங்க. The words talking about us. அவர்கள் எப்படி கூர்மையாக்குறாங்களா? சர்ப்பத்துக்கு எப்படி இருக்கு நாக்கு? ஷார்ப்பாக இருக்கும், ஊசி மாதிரி அதனுடைய முனை இப்படி இருக்கும். கொத்துச்சுன்னா சல்லுன்னு இறங்கும். அந்த கொத்தன செகண்டில் விஷத்தை மேலே ஏற்றிடும். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான், அவ்வளோதான், ஏறிடும். ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, விஷமாயிடுது. நிறைய கெட்டு போகுது, நிறைய காரியங்கள் வேஸ்ட் ஆகுது. எப்படி ஷார்ப் பண்ணுறாங்களா நாக்க? வாசிமா. சர்ப்பத்தை போல் தங்கள் நாக்கை கூர்மையாக்குகிறார்கள்,
அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷயம் இருக்குன்னு மனுஷனை பற்றி எழுதியிருக்காருன்னா, அப்போ எவ்வளோ பொல்லாத வார்த்தைகளை உடைய வாயாக, உதடாக, நாக்காக மனுஷனுடைய நாக்கு இருக்குன்னு பாருங்கள். யூ மஸ்ட் சேஞ்ச் இட். இந்த விரியன் பாம்பை தூக்கி போடணும். சொல்லுங்க, என் வாய்க்குள்ளே இருக்கிற விரியனை எடுத்து அழிக்க போகிறேன். சத்தமாக சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறதுக்காக சொல்லாதீங்க. நான் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். என் வாயில் இருக்கிற விரியன் பாம்பை எடுத்து அழிக்க போகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம். இங்கே பரிசுத்த பவுல் பயணம் செய்கிறார். எருசலேமிலிருந்து ரோமுக்கு பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் பொழுது அவர் ஒரு கப்பலில் ஏறி போகிறார். கப்பலில் ஏறி போகும்பொழுது நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இப்போ வாசிக்க வேண்டாம். இங்கே அந்த கப்பலெல்லாம் உடைஞ்சி கப்பல் துண்டை பிடிச்சிக்கிட்டு நீச்சல் அடித்து நீந்தி மிதந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தீவை போய் அடைகிறார்கள். அல்லேலூயா. பவுல் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டார். என்னை விசாரிக்கிறதுக்கு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு? ரோம பேரரசனுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏனென்றால் நான் யூதனாய் இருந்தாலும் ரோம குடியுரிமாய் பெற்றிருக்கிறேன். டபுள் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தார் பரிசுத்த பவுல். அவருக்கு ஒன்று யூத குடியுரிமையும் இருந்தது, ரோம குடியுரிமை இருந்தது. ரோமனாய் இருக்கிறவர்களை வேற யாரும் தண்டிக்க கூடாது என்பது சட்டம். ஆகவே ரோம ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டதுனால ரோம ராயனுக்கிட்ட இவனை கொண்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸை கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 100க்கு அதிபதியின் கீழே இந்த பவுலை ஒப்பு கொடுத்து நீ இவனை கொண்டு போய் ரோமில் நிறுத்துன்னு சொல்லிட்டாங்க. போகிறாரு, கப்பலில் காத்தடிக்குது. அந்த கப்பல் ஒரு கார்கோ கப்பல், சரக்கு கப்பல். 176 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் நிறைய சரக்குகள் இருக்கிறது. அதனுடைய நீளம் 140 அடி, அகலம் 140 அடி நீளம், அகலம் 36 அடி நீளம், உயரம் 33 அடி. பெரிய கார்கோ. அந்த காலத்தில் இது பெரிய கார்கோ. இப்போல்லாம் அதோட பெரிய ஷிப்லாம் இருக்குது. இந்த கப்பலில் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா கப்பல் உடைந்து துண்டு துண்டாக போச்சு. எங்கே வர்றாங்க? தப்பிச்சு வராங்க. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று கண்டோம். ஒரு தீவுல ஒதுங்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடலுக்கு நடுவில் சின்ன சின்ன தீவுலாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தீவு தான் இந்த தீவு மெலித்தா. மெலித்தான்னா என்ன தெரியுங்களா? காடஸ் ஆஃப் ஜெனரேஷன், தலைமுறைகளின் தேவதை அப்படின்னு ஒரு பெண் தேவதை. அந்த பெண் தேவதையினுடைய பேரை அந்த தீவுக்கு வச்சிருக்காங்க. இந்த தீவினுடைய நீளம் 20 மைல், அகலம் 12 மைல். சின்ன தீவு, ஆள் நடந்து சுற்றி பார்த்துடலாம். இந்த தீவுக்கு தான் ஒதுங்கி நிற்கிறார்கள் பரிசுத்த பவுலும் அவரோடு பிரயாணம் பண்ணின 176 100க்கு அதிபதி தான் அதை லீட் பண்ணி கொண்டு போகிறான். இப்போ இறங்கின பிறகு என்ன நடக்குது பாருங்க. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று கண்டோம். அந்நீராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சல்ல, நல்ல அன்பு காட்டியிருக்காங்க. அப்படின்னா போனவொடனே என்ன போட்டு கொடுத்துருப்பாங்க? நம்ம வழக்கப்படி நம்ம ஊராக இருந்தால் டீ போட்டு கொடுத்துருப்பாங்க, காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை சுடு தண்ணி வச்சு கொடுத்துருப்பாங்க, அல்ல எல்லாம் தண்ணியில் நனைஞ்சி நீந்தி வந்திருக்காங்களே குளிராகணும் அவங்களுக்கு துண்டெல்லாம் கொடுத்து துடைக்க வச்சு ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க.
அதனால தான் கொஞ்சம் மல்லன்னு போட்டார். அப்படின்னா எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அந்த தீவார் அந்நியர், அவங்க யாருன்னே இவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க அப்படி செஞ்சுருக்காங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் கிடையாது, தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அந்த வேளையிலே மழைக்காகவும் குளிருக்காகவும், நல்லா கவனிங்க. அப்போ என்ன சீசன் அது? மழைக்காலம், குளிர்காலம். குளிரும் இருக்குது, மழை பெஞ்சா பனி இருக்காது, மழை பெய்யலைன்னா பனி இருக்கும். அப்போ ஒரு பனி நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே எதில் விழுந்து நீச்சல் அடித்து போயிருக்காங்க? கடலில் விழுந்துருக்காங்க. அப்போ இன்னும் குளிர் தண்ணி தானே இருக்கும். அந்த தண்ணியிலேருந்து நீஞ்சி கரை ஏறி போய் நல்ல உபசரிப்பை வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நீங்கள் நடுங்கிட்டு இருக்கிறீங்க, என்ன போடலாம்? குளிர் காயலாம். நெருப்பு போட்டு சுற்றி உக்காடுறாங்க. சுற்றி பெரிய ரவுண்டு. எத்தனை பேர் குளிர் காயணும்? 176 பேர். பெரிய மூட்டம்னா புரியுதா? ஆமாம், போட்டு கொளுத்தி முழங்கிட்டு இருக்குது. இப்போ என்ன கவனிங்க, வாசிங்க. நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும், அப்படின்னா அவங்களும் சில பேர் அதில் இருந்திருக்கிறாங்க, சேர்த்து கொண்டார்கள். நெருப்பு கொஞ்சம் குறைஞ்சி விறகெல்லாம் எரிஞ்சு கொஞ்சம் சாம்பலாக இருக்கிற சூழ்நிலையில் பவுல் கொஞ்சம் விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போட்ட பொழுது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு யார் தூக்கி போட்டான்னு அவங்க கைப்பிடிச்சு. என்ன பாருங்க, நல்லது செய்ய போய் கெட்டது வருது. இந்த 170 பேர் காப்பாற்றி கொண்டது யாரு? பவுல் தான். அவர் நிமித்தம் தான் அவங்க கப்பல்லாம் உடஞ்சாலும் ஜீவனுக்கு சேதம் வராதுன்னு தேவதூதன் சொல்லி, அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி தைரியப்படுத்தி சாப்பாடு கொடுத்து கொண்டு கரைக்கு கொடுத்துட்டாரு. இத்தனை பேரையும் காப்பாற்றினவர் யாரு? பரிசுத்த பவுல். இப்போ கடைசியில் யார் கையை வந்து கடிச்சிடுச்சு? இப்போ என்ன நினைப்பாங்க அந்த ஊர்காரங்க? கடலுக்கு தப்பிச்சு வந்தான், விதி இவனை விடலை, இவன் சரியான பாவம் பண்ணியிருப்பான்ப்பா, விதி முடியாதான்ப்பா எது கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடிச்சு தொங்குது அப்படின்னா அதுக்கு கோவம், என்ன தூக்கிய நெருப்பில் போடுற, போட்டு கடிச்சு தொங்கிட்டு இருக்குது. படிங்கம்மா அதை. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான், கைதிகளோடு கூட வந்திருக்கிறான், இவன் சரியான கொலைகார பையன், இதுக்கு சந்தேகமே கிடையாது. யாரோ ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு என்ன சொல்ல, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இந்த கஷ்டம், இல்லாட்டி வருமா? சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் விஷம், சொல்லக்கூடாது. பாருங்க, இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் இவன் செஞ்ச பாவம் அதற்குண்டான பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று யாரு? மெலித்தா தீவுக்காரன் பேசிக்கிறானோ. ஏய், மோசமான ஆள் இருப்பான் போல் தெரியுது, பார்த்தியா பாம்பு கடிச்சிருச்சு. ஏன்னா அது கடிச்சா அந்த காலத்தில் அதுக்கு விஷ முறிவு இருக்குதா இல்லையான்லாம் தெரியல, கடிச்சிடுச்சு, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, எப்படா விழுவான், எப்படா அழிவான். நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு வாங்க பாருங்க நிறைய பேர் உங்களை பார்த்து. இதுதான் நடக்கணும்னு எதிர்பார்த்தா நடந்துருச்சு, சந்தோஷம் அப்படின்னு. நீங்க துன்பப்படும் பொழுது சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்கும். விஷம் கையிலே தொங்குகிறது, எப்படி இருக்கும்? அவங்க பேசுறது குசு 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 குசுன்னு பேசுறதெல்லாம் யாரு காதுக்கு வந்திருக்கும்? கண்டிப்பா. பவுல் ரொம்ப சென்சிட்டிவான மனுஷன். என்ன பேசிக்கிறாங்க? இவன் கொலை பாதகன், பழி இவனை விடலை, சமுத்திரத்துக்கு தப்பிச்சான், இதில் கரெக்டாக வந்து மாட்டிட்டான், சாக போகிறான்.
விரியன் கடித்தா 1/2 மணி நேரத்தில் விஷம் ஏறும், விழுந்து நோரை தள்ளி செத்து போயிடுவாங்க. விஷம் கடிச்சதுன்னா ஒரு ரத்தத்தை எடுத்து ஒரு டியூப்பில் வச்சு அளப்பாங்க. அதாவது எவ்வளோ நேரத்தில் அது உறையுதுன்னு அந்த டைமிங் பார்ப்பாங்க. டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் விஷம் நம்மை நோக்கி வந்து தொத்தி இருந்தால் அது எப்படி ஜெயிக்கணும்? நாம் விஷம் நம்ம நாக்கில் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், முடிஞ்சது. இப்போ அது எப்படி அழிக்கணுன்றதை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பரிசுத்த பவுலுக்கு அந்த காலத்தில் ஐஏஎஸ் படித்தவர், அவர் கமாலியன் கிட்ட படித்தவர். கடலை பற்றி தெரியும், நிலத்தை பற்றி தெரியும், மிருகங்களை பற்றி தெரியும், ஊர்வனங்களை பற்றி தெரியும், தாவரங்களை பற்றி தெரியும், விண்வெளியை பற்றி தெரியும், நவ கிரகங்களை பற்றி தெரியும். எல்லா படிப்புகளையும் அப்பொழுது காலத்திலிருந்து எல்லா படிப்புகளையும் படித்து தேறின ஒரு மனுஷன் தான் யார்? அதனால தான் கப்பல் இப்படி ஓட்டுறா, இங்கே நிறுத்து, இந்த காற்று வடமேற்கு காற்று தென்கிழக்கு காற்றெல்லாம் எப்போ அடிக்கும், சீதோஷனில் எல்லாத்தையும் தெரிஞ்ச மனுஷன். ஆனால் அவரை நம்பாமல் மாலுமியை நம்பினார், நூற்றுக்கதிபதி, எல்லாம் தெரிஞ்ச மனுஷன். இப்போ அவர் என்ன பண்ணார்? நல்லா கவனிங்க. இஃப் யூ ஃபேஸ் எ க்ரூஷியல் சுச்சுவேஷன், இஃப் யூ ஃபேஸ் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், பி குவைட், டோன்ட் ஸ்பீக் எனிதிங், பி வித் காட் and receive guidance from God. என்ன செய்யணும் தெரியுமா? பவுல் என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? read it. அவன் அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்படின்னா விஷம் ஏறலன்னு அர்த்தம் கிடையாது, விஷத்தை இவர் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. விஷம் ஏறலன்னு அர்த்தம் கிடையாது, இட் ஆல்ரெடி பாஸ்டு. ஆனால் இவர் ஏற்றுக்கல விஷத்தை. உங்களை நோக்கி விஷமான வார்த்தைகள், கவிழ்க்கக்கூடிய வார்த்தைகள், அழிக்கக்கூடிய வார்த்தைகளை பிசாசு மற்றொரு முன்னாய் தூண்டி விடும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அது உங்களை பாதிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதறி போட்டுட்டு யூ மஸ்ட் ஃபாலோ இட். மேலே இருக்க வசனத்தை வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஒரு தீங்கும் அடையாது இருந்தானால கவனிங்க. இப்போ என்னை நோக்கி பல விஷயமுள்ள வார்த்தைகள் பேசப்பட்டால் எனக்கு ஒரு தீங்குமே வராது. எந்த வார்த்தையை நான் உள்ளே ஏற்றுக்கொண்டால் தான் எனக்கு தீமை, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு தீமை கிடையாது. அல்லேலூயா. இதான் ரகசியம். என்னடா இந்த பவுல ஒன்றுமே ஆகலையா? கொஞ்சம் ஆஃப்டர் தட் அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று. நல்லா கவனிங்க. விஷமேற்றவனை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி எடுத்தாங்களா? உங்களை பற்றி பேசுகிறவங்க நீங்கள் எப்போ விழுவீங்க, எப்போ வீக்கமாவீங்க, எப்போ அழிவீங்க, எப்போ சாவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 1/2 hour டைமு, டேய் இன்றைக்கி தூக்கு. அங்கே இருக்க ஒரு வேளை அந்த அடக்க ஆராதனை செய்யக்கூடிய நபர் இருந்தால் இன்றைக்கி நல்ல கிராக்கி கிடச்சிருக்குடா, நம்ம எது வெட்டுறதுக்கு காசு கிடைக்கும், ட்ரம் செட்டுக்கு காசு கிடைக்கும், குழி வெட்டுறதுக்கு காசு கிடைக்கும், மாலைக்கு காசு கிடைக்கும், தட்டுறதுக்கு காசு, எல்லாம் பயங்கர இன்றைக்கி வசூல் தான். சூப்பர். எங்கேருந்து வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு பாடி கிடச்சிருச்சுடா. ஒரு பெரிய கனவோடு ஆயத்தமாக இருக்கிறாங்க ஒரு கூட்டம். உங்களை விழுங்குவதற்கு, அழிப்பதற்கு, உங்களுக்கு அடக்காராதனை பண்ணுவதற்கும் ஒரு கூட்டம் பெருசாக நின்னா டோன்ட் வரி அபௌட் இட். அதை பற்றி கவலையே படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷம் ஏறிச்சு, ஆனால் இவர் அதை ஏற்றுக்கல. அவருக்கு தெரியும் பூச்சி தான் சாகும், நான் சாக மாட்டேன். உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனை தான் சாகும், நீங்கள் சாக மாட்டீர்கள். உங்களுக்கு எதிராக சத்துரு விஷமுள்ள திட்டத்தை போடுவான்,
பிரிவினை ஏற்படுத்துவான், கலகத்தை ஏற்படுத்துவான், முரட்டாட்டத்தை ஏற்படுத்துவான். They will rebel against you, but they never ever overcome you. அது உங்களை மேற்கொள்ளாது, அது உங்களை அழிக்காது. Because you are the children of God. Hallelujah, 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 hallelujah. Be built like this attitude. இப்படித்தான் மனதை கட்டமைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊரில் இருக்கிறவனை விட அந்த பாம்புக்கு எவ்வளோ விஷம்னு பவுலுக்கு தெரியும். ஆனால் அவர் இந்த பாம்பை உண்டாக்கின ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு. நான் ரோமனுக்கு முன்னாடி போய் நிற்கணும், அங்கு போய் சாட்சி சொல்ல வேண்டும், அங்கு போய் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும், அங்கு இருக்கிற விசுவாசிகளை பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் எனக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. ஓடிப்போ. அல்லேலூயா. இன்னைக்கு விரியன் பாம்பெலாம் உதருங்க நெருப்புக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? வெற்றியாளராய் மாற விரும்புகிறீர்கள்? விஷயத்தை உதருங்கள், அது உங்களை மேற்கொள்ளாது. உதறி போட்டா இப்போ பல்லு இப்படி இருக்கும், மாட்டிகிட்டு இருக்கும். உதரும் போது எது கிளியும்? வேறெல்லாம் கிளியும். உதறி போட்டா கிழிஞ்சுது, ரத்தம் வந்துச்சு, வீங்கிடுவான், செத்துருவான், அடக்கம் பண்ணிடலாம் நினச்சாங்க. ஒன்றுமே நடக்கல. உங்களை பற்றி தூற்றுகிறவர்களை எதிரியாக நினைக்காதீர்கள். அவர்களான் உங்களுக்கு உதவி செய்கிற நண்பர்கள். அவங்க அப்படியெல்லாம் சொல்கிறதுனால தான் நீங்கள் விசுவாசத்தில் வளர்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பற்றி தவறாய் பேசுவார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் மீது வார்த்தைகளை பேசுவார்களானால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? அதெல்லாம் நினச்சி தான் உதறி போட்டார். சொல்லுங்க, நான் விரியன் பாம்பை உதறி போடுகிறேன். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாம்பு கடிச்சா எப்படி அலறுவீங்களோ அப்படி சொல்லணும். சொல்லுங்க, நான் விரியன் பாம்பை உதறி போடுகிறேன். ஏன் சின்ன ஆக்ஷனோட சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கடிச்ச விஷ பாம்பு இன்னைக்கு முடிவு. அது எதுவாக இருந்தாலும் சரி. சொல்லுங்க, நான் விரியனை உதறி போடுகிறேன். அது என்னை மேற்கொள்ள முடியாது, அது என்னை கொல்ல முடியாது, அதுதான் கொல்லப்படும். விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், மேற்கொள்ளும் வல்லமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நில்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிமா. வாசி வாசி. நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன், கரங்களை தட்டலாமா? என்னவா? கொஞ்ச நேரம் படுவாய் பைய, கொலகார பையன். அதே வாய், அதே வாய் என்ன சொல்லுது? இவன் கடவுளுடா. இவன் யாரு? கடவுள்டா. என்ன நடந்துச்சு ஆவியில்? இந்த காடஸ் ஆஃப் மெல்டஸ், அது மெலித்தா தீவின் கடவுள் என்ன பண்ணிச்சுன்னா, இத்தனை பேரையும் காப்பாற்றிட்டான். இவன் போய் அடுத்த ஊழியம் செய்ய போகிறான். இப்போ இவனை கடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாம்பு விட்டுருச்சு. பாம்பு விட்டோன்னே அது பாம்பு கடிச்சிது. அது உதறி விட்டவுடனே அந்த ஆவி அதோடு கூட அழிஞ்சு போச்சு. ஸ்பிரிச்சுவல் வார். ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களை அழித்து பிரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிற மிலிட்டோ ஸ்பிரிட் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். Spirit of Malthus,
I destroy you in the name of Jesus. I destroy you in the name of Jesus. I overcome in the name of Jesus. எந்த விஷத்தை எங்கேயும் ஏற்றி ஒன்றும் பண்ண முடியாது. Because my God is living today. Alive today. இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால் அவரை நம்புகிற அனைவரும் ஜீவனோடு இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. பவுல் பாம்பு கடிச்ச உடனே என்ன சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர், இந்த பாம்பு கடிச்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாம்பு ஏன்னா அதை வச்சு அந்த ஊருக்கு சுவிசேஷம் போக போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதை வச்சு அந்த ஊருக்கு சுவிசேஷம் போக போகுதுன்னு அவருக்கு தெரியும். அடுத்தது கீழே வாசிமா. தீவுக்கு முதலாளியாகிய யுபிலியு என்பவனுடைய நிலங்கள் அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரிச்சான். என்னாச்சு? இந்த பாம்பு கடிச்சு ஒருத்தர் சாகலன்ற நியூஸு அந்த மெல்டாஸனுடைய கவர்னர் தான் யூபிலியு. அவனுக்கு அந்த நியூஸ் போன உடனே, வாங்க பாப்பா, கூட்டிட்டு வாங்கப்பா. யாருப்பா அது? கடவுள்ப்பா. நம்ம கடவுளை கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குது. வாங்கன்னு 3 நாளாக கவர்னர் மாளிகையில் தங்க வச்சு 3 நாள் சாப்பாடு, 3 நாள் பிரசங்கம், 3 நாள் கன்வென்ஷன். கையை தட்டுவோம். 3 நாள் கன்வென்ஷன் கவர்னர் மாளிகையிலே. அல்லேலூயா. பயங்கரம். எங்க சுவிசேஷம் போச்சு? கவர்னர் மாளிகைக்குள் சுவிசேஷம் போய்விட்டது. ஒரு பாம்பு ஒருவனை கடித்தது. அவன் அதை உதறி தள்ளி அழிந்து போட்டான். அவனுக்கு ஒன்றுமாகவில்லை. இதை பார்த்த சாட்சி கவர்னர் மாளிகைக்கு போகிறது. கவர்னர் அழைக்கிறார். அல்லேலூயா. கஷ்டம் வந்துச்சுப்பா, இந்த கஷ்டம் வந்துச்சு நினைக்காதீங்க. சூப்பர். திருநெல்வேலி அல்வா கிடைச்சதான் நினைச்சு ஸ்துதிங்க. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா தண்ணீர் பட்ட. அல்லேலூயா. ஒண்ணுமே ஆகல. கவர்னர் மாளிகை போனாங்க. அடுத்தது வாசிங்க. ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் பவுல் அந்த கவர்னருடைய தகப்பனார் இடத்தில் போய் ஜெபம் பண்ணி ரத்த வாந்தி காய்ச்சல் இருக்கவன் தலையில கை வச்ச உடனே அவனை குணமாக்கினான். கரங்களை தட்டுவோமா? நல்லா தட்டுவோம். நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பாம்புல ரைட் ஹேண்டை கடிச்சதோ லெஃப்ட் ஹேண்டை கடிச்சதோ எனக்கு தெரியாது. அந்த 2 கையும் அவன் மேலே வச்ச உடனே தேவனுடைய குணமாக்கு வல்லமை, தேவனுடைய விடுவிக்கு வல்லமை அந்த மனிதன் மேல் இறங்கினது. அவன் காய்ச்சல் போனது, இரத்த பேதி நின்றது. தேவன் ஜீவிக்கிறார். உன்னுடைய நோயை இப்பொழுது சுகமாக்குகிறார். உன் பலவீனத்தை இப்பொழுது நீக்குகிறார். பவுலின் தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார், என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அந்த டாப்பஸ்ட் பிளேஸுக்கு போன பிறகு அதுக்கு கீழே பாருங்க என்ன நடக்குதுன்னா, இந்த மனுஷன் சுகமானதை கேள்விப்பட்டு ரெடிட். இது நடந்த பின்பு மற்ற வியாதிக்காரர் வந்து
வந்து குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கவர்னருடைய அப்பா சுகமாயிட்டாரு. என்ன எப்படி செய்தி பாருங்க. உங்களை அழிக்க நினைத்து சத்துரு திட்டம் போட்டு வரும்பொழுது நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால் தூக்கி போட்டுருவீங்க, அதில் உதறி போட்டுருவீங்க. உங்கள் மூலமாக பெரிய 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 மாற்றங்கள் வரும். அந்த தீவு 3 மாதம் தங்கினாங்க. 3 மாதம் வர நோயாளிகள் எல்லாம் சுகமாக்கி சுவிசேஷத்தை அறிவித்து அதுக்கப்புறம் ரோம்க்கு இன்னொரு கப்பலில் ஏறி பவுல் போய் சேர்கிறார். கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது சோர்ந்து போய் நெகட்டிவாக பேசக்கூடாது, தைரியமாக பேசணும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தைகள் எல்லாம் பவுலுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்ற சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதை கடிக்கும் பொழுது இது ஒன்றும் பண்ணாது, இந்த விஷம் என் மேலே ஏறாது, மூளைக்கும் ஏறாது, ஹார்ட்டுக்கும் ஏறாது, நரம்புலையும் ஏறாது, ரத்தத்துலையும் கலக்காது. ஏன்னா என் உடம்புல வர்றது ஏறத்தல்ல, ஏசப்பாவுடைய ரத்தம், அவருடைய ரத்தம் என் உடம்புல இருக்கிறது. அது என்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. இந்த மனநிலை உனக்கு இருக்க வேண்டும். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமே, நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லார் கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை உன் வாய் விரியம் பாம்பின் விஷத்தின் இடம் கொடுத்திருந்தால் அதை விட்டுவிடு. நீ விட்டுவிட்ட பிறகு இயேசுவின் ரத்தம் உன் உடம்பிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன்னை நோக்கி விரியன் வந்தால் கடித்தால் அதை உதறி நெருப்பிலே போட்டுவிடு. கர்த்தர் உன்னை கொண்டு இந்த செகண்டிலிருந்து பெரிய அற்புதங்களை அதிசயங்களை மற்றவர்களுக்கு செய்ய போகிறார். இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் யாராக இருந்தாலும் சரி, மீடியாவில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையோ உங்கள் ஊழியத்தையோ எது உங்களை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு எதிரானவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். நீங்கள் மேற்கொள்வர்களாய் இருப்பீர்கள். எல்லாவற்றின் மேல் ஜெயம் எடுத்து தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பீர்கள். அது வரைக்கும் ஒன்று உங்களை அசைக்க முடியாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை மேற்கொள்ளாது, ஒன்று உங்களை அழித்து போட முடியாது. வியாதியை நீங்கள் ஜெயிப்பீர்கள், கடனை நீங்கள் ஜெயிப்பீர்கள், பிரச்சனை நீங்கள் ஜெயிப்பீர்கள். You are the overcomer. கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வெற்றியின் சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இருதயத்தில் கை வைங்க, ஒரு கையை மேலே தூக்குங்க. பாஸ்டம்மா உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஜீசஸ். நீ விதித்து போனதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு
துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே துதிக்கப்பட வார்த்தையானது ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பவுலை விடுவித்த தேவன் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜனங்களை விடுவித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும். உங்க நாமத்தினால் அதிசயங்கள் அற்புதங்களை உடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச அறிக்கை செய்து கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களிலும் உங்க நாமத்தினாலே ஜெயமெடுக்க ஆவியானவர் ஆண்டவரே நீ உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க வார்த்தையான ஒவ்வொரு இருதயத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தைக்கு அவர்கள் அர்ப்பணித்து ஆண்டவரை ஜெயமெடுக்க நீங்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். இருதயத்தில் கைவை சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.